கருணையின் கன்னி சிதம்பரன் வள்ளல். கதை. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் சிதம்பரன் என்ற ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்தார். அவன் மிகவும் பணிவானவன், கருணையோடு பிறரை கையாளும் தன்மையைக் கொண்டிருந்தான். அவன் கிராமத்தில் தனக்கே ஒரு சிறிய நிலம், பசுக்கள் மற்றும் சில விவசாயப் பொருட்கள் இருந்தன. அவன் வாழ்ந்த வாழ்க்கை மிகவும் எளிமையானதாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவுவதை அவன் மிக முக்கியமாகக் கொண்டிருந்தான். சிதம்பரனுக்கு மிகக் குடியிருப்பின் அந்த எண்ணம் வந்தது, நான் ஏன் இருக்கின்றேன்? என்னுடைய வாழ்க்கையில் நான் மற்றவர்களுக்கு என்ன உதவியைக் கொடுக்க முடியும்? எனக்கு உதவி செய்யும் பக்கம் மிகவும் முக்கியம் என அவன் உணர்ந்தான். எளிமையாகவும் குறைந்த இடத்தில் வேலை செய்து கொண்டு எப்போது பிறரை ஆறுதல் அளிப்பதற்காக அந்த கிராமம் ஒரு உறுதிப்பொருளாக உருவாகியது. ஒரு நாள் இரவு நேரத்தில் சிதம்பரன் வீட்டின் அருகே ஒரு எளிய பிச்சைக்காரன் வந்து, சாரி, எனக்கு கொஞ்சம் உணவு தருவீர்களா என்று கேட்டான். அந்த பிச்சைக்காரன் கஷ்டத்தில் இருந்தான். அவனுக்கு வேலை இல்லாததால் ஏதோ ஒரு விஷயத்தினால் வாழ்க்கை சோர்ந்து போனிருந்தது. அவன் உடலுக்கும் பசிக்கெதிரான கஷ்டமும் உள்ளன. சிதம்பரன் அவன் வறிய பிச்சைக்காரனைப் பார்த்ததும் தன் உள்ளத்தை உணர்ந்தான். அவன் சிதம்பரனை நேசிக்கிறாரா என்று இல்லை, அவனுக்கு மட்டும் தேவையான உதவி கொடுக்க வேண்டுமென்று நினைத்தான். அவன் அந்த பிச்சைக்காரனை வீட்டுக்குள் அழைத்து அவனுக்கு அரிய உணவு, வெந்தலம் வழங்கினான். என்ன பெயர் என்று சிதம்பரன் கேட்டான். என் பெயர் ராமு, ஐயா, அவன் பதிலளித்தான். நீங்கள் இங்கே இருந்தீர்கள், இப்படி வறுமையில் இருக்கின்றீர்கள் என்று சிதம்பரன் வினவினான். நான் ஒரு கிராமத்தில் இருந்து வந்தேன். என் குடும்பத்துடன் வறுமையில் வாழ்ந்தேன். எப்போது ஒரு கஷ்டம் ஏற்பட்டது, நாம் அனைவரும் தனியாக இருந்தோம். எனக்கு இப்போது வேலை இல்லை, ஆனால் நான் உணவு கிடைக்காமல் தவிக்கின்றேன் என்று ராமு கூறினான். சிதம்பரன் அவனைப் பற்றி நிறைய யோசித்தான். நான் என் வாழ்வின் எல்லா காரியங்களையும் இப்போது மாற்ற வேண்டுமா என்று அவன் நினைத்தான். அவன் இதற்குக் காரணமான வகையில் ராமுவுக்கு உதவி செய்வதை எண்ணினான். அவன், ராமு, இன்று நான் உனக்கு உணவு அளிக்க மட்டும் இல்லை, நான் உனக்கு வேலை கொடுத்து வாழ்க்கையை நடத்தும் வழிகாட்டி அளிக்கப் போகிறேன் என்று கூறினான். அதனை அவன் கூறிய போது ராமு அதிர்ச்சியுடன், ஐயா, நான் எவ்வாறு உங்களுக்கு வேலை செய்ய முடியும் என்றான். சிதம்பரன் மகிழ்ச்சியுடன் அவனைச் சொல்லினான், நான் உனக்கு நிலத்தில் உதவி செய்ய வேறு வேலை தருகிறேன். நான் உனக்கு உழைப்பதற்கான வழிகளைக் கற்றுக் கொடுப்பேன் டோட். அதன் பிறகு சிதம்பரன் ராமுவை வீட்டில் தங்க வைத்து அவனை தன் நிலத்தில் வேலை செய்யச் செய்தான். சிதம்பரன் அவரை வெற்றிகரமாக கற்றுத் தந்தான். ராமு தொடர்ந்து சிதம்பரனிடம் வாழ்ந்தும் பல வருடங்களில் பருவத்துக்கு ஏற்ப வாழ்ந்தான். தன் நிலத்தில் வேலை செய்து பரிசுகளை ஈட்டினான். அதை விவசாயிகளுடன் பகிர்ந்து கொண்டும் ராமு சரியாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தான். பாடம். இந்த கதையில் சிதம்பரன் வள்ளல் கருணையின் கன்னியாக திகழ்ந்தார். அவருடைய அக்கறை, உதவி மற்றும் மற்றவர்களின் நலன் பற்றி நினைத்தல் உண்மையான மனிதநேயம் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது. அவர் ஒரு ஆபத்தான மனிதனைக் கண்டும் உதவி செய்ய முன் வந்தார். அதுவே உண்மையான கருணையாகும்.